ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மார்ச் 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா சுமார் 135 ஆண்டுகால பாரம்பரியமிக்க பழைய எந்த வடிவிலான சட்ட கல்லூரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் வளாகமாக செயல்பட தொடங்கியுள்ளது. இந்தோ சாரசானிக் கலை வடிவிலான கட்டிடம் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் வளாகமாக செயல்பட தொடங்கியுள்ளது. சுமார் 23 கோடி செலவில் அந்த பழைய கட்டமைப்பு எதுவுமே மாறாமல் அப்படியே புனரமைச்சிருக்காங்க. சென்னை பாரிமுனை பகுதியில் இயங்கி வருகிறது. இது ஆல்ரெடி என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மெட்ராஸ் லா காலேஜ் அப்படின்ட்டு 1891 ஆண்டு தொடங்கப்பட்டது. அதுதான் பார்த்தோம்னா இப்போ அது செங்கல்பட்டுக்கும் திருவள்ளூருக்கும் 2 காலேஜாக ஸ்பிளிட் ஆனதுனால மெட்ராஸ் லா காலேஜை என்ன பண்ணிட்டாங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய கூடுதல் வளாகமாக செயல்பட தொடங்கியிருக்காங்க. இது இந்தோ சாரசானிக் வடிவிலான பிரிட்டிஷ் பீரியட்ல இந்த மாதிரியான வடிவம்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. இந்த கூம்பு மாதிரி இருக்கிறது, அதே மாதிரி நிறைய கலை நுட்பங்கள்லாம் நிறைஞ்சது தான் இந்த இந்தோ சாரசானிக் கலை வடிவம். அடுத்து பார்த்தோம்னா 2027 ஆண்டு முதல் 2035 ஆண்டு வரை 11,000 டன் யுரேனியத்தை இந்தியாவுக்கு எந்த நாடு விநியோகம் செய்யும்? கனடா நாடு தான் விநியோகம் செய்யும் அப்படின்ட்டு ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க. ரூபாய் 24,000 கோடி மதிப்பில் யுரேனியம் விநியோக ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையில ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. 4 நாள் பயணமாக கனடாவினுடைய பிரதமர் மார்க் கானி பார்த்தோம்னா டெல்லிக்கு வந்திருக்காரு. அவர் பார்த்தோம்னா இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா யுரேனியம் விநியோகம் உட்பட 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கு. அப்ப யுரேனியத்தும் சேர்த்தா மொத்தம் 9 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கு. அடுத்து நாட்டிலேயே மிக நீளமான காற்றாலை இறக்கையை எந்த நிறுவனம் தயாரிக்கிறது? அதானி குழுமம் தான் நாட்டிலேயே மிக நீளமான, அதாவது இந்தியாவிலேயே மிக நீளமான காற்றாலை இறக்கையை அதானி குழுமம் தயாரிக்க இருக்காங்க. இது 91.2 மீட்டர் நீளம், ஒரு கால்பந்து மைதானத்துக்கு இணையானது அல்லது 30 மாடி கட்டிடத்தை விட உயரமானது. இது சுமார் 185 மீட்டர் விட்டம் கொண்ட சுழற்சி பரப்பை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய உற்பத்தி திறன் 10 ஜிகாவாட்ஸ் ஆக உயர்த்தறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. முந்த்ரா அலை அப்படின்றதுல தான் பார்த்தோம்னா 78.6 மீட்டர் மற்றும் 80.5 மீட்டர் நீளமுள்ள ரெக்கைகளை தான் தற்போது வரை உற்பத்தி செஞ்சுட்டு வரும். இதனுடைய உற்பத்தி திறன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 2.25 ஜிகாவாட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். ஆனால் இப்போ இது தயாரிக்கிறது 91.2 மீட்டர் நீளம் கொண்டது. இது 10 ஜிகாவாட்ஸ் வரைக்குமே மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சீனாவின் கின்னஸ் சாதனையை முறியடித்து இந்தியாவின் எந்த மாநிலம் ஒரு மணி நேரத்திற்குள் 2,51,446 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டு புதிய கின்னஸ் உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது? உத்தரப்பிரதேசத்தினுடைய வாரணாசி. இந்த தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினராக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தோம்னா பிரதமர் மோடி அவங்க. இவங்களில் பார்த்தோம்னா மாநகராட்சி சார்பில் இந்த தொகுதிக்கு 350 ஏக்கர் நிலப்பரப்பில் நமோ வனம் என்ற பெயரில் ஒரு நகர்ப்புற காடு உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தோம்னா 2,51,446 லட்சம் மரக்கன்றுகள் ஒரு மணி நேரத்துக்குள்ளே நட்டுட்டாங்க. சீனா ஒரு மணி நேரத்தில் 1,53,981 மரக்கன்றுகளை நட்டு அதுதான் கின்னஸ்ல உலக சாதனை படைச்சிருந்து. இப்போ அந்த சாதனையை முறியடிச்சு 2,51,446 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டு உத்தரப்பிரதேசத்தினுடைய வாரணாசி பகுதி பார்த்தோம்னா கின்னஸ் சாதனையை படைச்சிருக்கு. சாம்பியன்ஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் அகாடமி சார்பில் கார்டிங் பந்தய தொடர் ஸ்பெயினின் வலென்சியா நகரில் நடைபெற்ற முதல் தொடரில் பதக்க மேடை ஏறிய முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அத்திகா மிர் அப்படின்ற 11 வயதான பெண் தான் பார்த்தோம்னா சாம்பியன்ஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் அகாடமிக் சார்பில் இந்த முதல் தொடர்லேயே பதக்க மேடை ஏறிய முதல் இந்தியர் அப்படின்ற சாதனையை படைச்சிருக்காங்க. மொத்தம் 15 சுற்றுகள். இது முதல் தொடர் மட்டும்தான். இதில் 15 சுற்றுகளில் 56.658 வினாடிகளில் அந்த 15 சுற்றுகளை வின் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்தோம்னா இன்னும் கூட இருந்தவங்களோட மோதினதுனால இவங்க 3வது நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சாம்பியன்ஸ் ஆஃப் தி ஃபியூச்சர் அகாடமி சார்பில் நடத்துகிறாங்க. என்ன போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கார்டிங் போட்டி. இதில் இந்தியா சார்பில் முதல் தொடரில் பதக்க மேடை ஏறிய முதல் இந்தியர் அப்படின்ற சாதனையை படைச்சவங்க அத்திகா மிர், 11 வயது. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.